வெண்டைக்காய் எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அம்புட்டு ருசியாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காயை இந்த மாதிரி நடுப்பற கீறி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எண்ணெயை குறைச்சிக்கிட்டு அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசனை போகட்டும். 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. மஞ்சள் தூள், சால்ட், மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு வர வரைக்கும் வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடலாம். தேங்க்யூ.